நான் சொல்றது வந்து பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து இப்போ டெலிவரி டைம்லாம் சொல்லிடுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அதுல இருந்தே நீங்க வந்து ஒரு தேதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பிறக்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கலாம், பிறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய சொசைட்டி என்ன பார்க்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு என் பிள்ளை ஜாதகப்படி நான் எப்படி இருப்பேன்னு கேட்குறாங்க. அப்போ பிள்ளை ஜாதகப்படி இவங்க அப்பா செத்து போயிடுவாருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இவங்க அப்பா செத்து போயிடுவாருன்னு இருக்குன்னா பிள்ளை ஜாதகம் என்ன சொல்லுவோம்? அப்பாவை இழந்த குழந்தைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த குழந்தைக்கு அப்பா இருக்கிறது வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறோம். இல்லைங்க சார் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ சரிங்க சார் எனக்கு அப்படின்றப்ப கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் இறந்துடுறாரு. இப்போ யார் காரணம்? அது அவரோட விதி தானே சார். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா குழந்தை தான். அப்ப இந்த குழந்தை தான் சாவடிச்சு, இந்த குழந்தை தான் தின்னுச்சு, அப்பனை தின்னுடுச்சு, ஆத்தால தின்னுச்சு, முழுங்கிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதனால குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்குறப்ப இவங்களுடைய அறியாமை, இவங்க வந்து சரியாவே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரணமா ஒரு பலன் சொன்னோம்னா ஜாதகர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைனால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு, இந்த புள்ளதான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுல பிள்ளைகளை அடிச்சு தரத்திக்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க இந்த கொலையே பண்ணிடுறாங்க சார் குழந்தைகளை. சரிங்களா? அது நிறைய அடிச்சு தரத்தினது நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். அந்த நான் கடவுள் படத்துல ஆரியாவை கொண்டு போய் எதுக்கு விட்டு வந்தாரு காசு இல்லைன்னா அதுதான். இது மாதிரி சும்மா படம் தான், ஆனா ரியலா நாங்க நிறைய பாக்குறோம் கேஸ். அப்பா ஆகாதுன்னு சொல்லி ஜோசிக்காரர் சொன்னாருன்றதுக்காக அந்த பிள்ளைய வேற வீட்டுல வளர்க்கறது, சித்தப்பா வீட்டுல வளர்க்கறது, வேற எங்கேயாச்சும் தத்து கொடுக்கலாம் செய்யறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பொதுவாக மேக்ஸிமம் என்கிட்ட வர ஜாதகங்கள் வந்தால் 13-14 வயசுக்கு வரைக்கும் நான் ஜாதகங்கள் பார்க்கறது இல்லை.